அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 31ஆம் சங்கீதம், 31ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமா என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கின்றேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நாம் எல்லோருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு காரியம் அதுதான். கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கின்றேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி எனக்கு செய்யும். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனால் சங்கீதக்காரன் தாவீது அவன் அரசனாக இருந்த போதும், அவன் அரசனாகிறதுக்கு முன்மையில் இருந்தும், அவன் பல நெருக்கம், பல வெட்கம், அவமானங்கள், நிந்தைகளை அவன் கடந்து வந்தான். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவன் வாழ்க்கையிலே அநேக தரம் அவன் வெட்கப்பட்டது உண்டு. அவன் துக்கத்தை கடந்து வந்தது உண்டு. நிந்தையும் அவமானங்களையும் கடந்தது உண்டு. மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த துக்கம், இந்த அவமானம், நிந்தை இன்றைக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது? நான் உடன் பிறந்ததை போல நம்மளோடையே நம் துக்கம் எப்பொழுதும் இருக்கிறது. ஆகையால் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, தாவீது அவன் அரசன் தான். ஆனாலும் அவனுக்கு சில நிந்தைகள், சில அவமானங்கள். அல்லேலூயா. சவுலின் நிமித்தம் அவனுக்கு நிந்தை. எத்தனையோ முறை அவன் வெட்கப்பட்டான். அது மாத்திரமல்ல, அவன் குடும்பத்தின் நிமித்தம். அல்லேலூயா. அவன் பெற்றோரின் நிமித்தம். அது மாத்திரமல்ல, அவன் சகோதரர்களின் நிமித்தம். அல்லேலூயா. அவன் வெட்கப்பட்டான், அவன் வேதனைப்பட்டான், அவன் அவமானப்பட்டான். அது மாத்திரமல்ல, தாவீதை குறித்து இன்றும் நல்லாய் படித்தோம் என்றால், தன் பெற்றெடுத்த பிள்ளையின் நிமித்தம் கூட அவன் தூசிக்கப்பட்டு, அவன் நிந்திக்கப்பட்டு, அவன் அவமானத்தை சந்தித்து வந்தான். இன்றைக்கு அல்லேலூயா, நமக்கும் ஒவ்வொரு நாட்களிலும் சில காரியங்களை கடந்து வரும்போது வெட்கப்படுகிறோம், சில நாட்களிலே வேதனைப்படுகிறோம், அவமானப்படுகிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கும் எனக்கும் சில நமக்குடைய வாழ்க்கையிலையும் அவ்வப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, தாவீது இப்படிப்பட்ட நெருக்கங்களையும் அவமானங்களையும் வெட்கத்தையும் கடந்து வந்த பிறகுதான் ஒரு காலகட்டத்தில் அவைகள் எல்லாம் தாங்க முடியாதபடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கின்றேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். போதும். வெட்கப்பட்டது, வேதனைப்பட்டது, அவமானப்பட்டது, நிந்திக்கப்பட்டது, ஒதுக்கப்பட்டது, மனுஷர்களினால் புறக்கணிக்கப்பட்டது, இவைகளெல்லாம் போதும். கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி நீ செய்வீராக. அல்லேலூயா. தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். அல்லேலூயா. நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். இனி இந்த ஒரு காலம் எனக்கு இந்த வெட்கம் வேண்டாம், இந்த அவமானம் வேண்டாம், இந்த நிந்தை வேண்டாம், இந்த போராட்டம் வேண்டாம் என்று சொல்லி தாவீது தேவனுடைய சமூகத்தை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்கள், சில காலங்கள், சில வேதனைகளும் நிந்தைகளும் அவமானங்களும் நமக்கு நேரிடுகிறதா இருக்கிறது. ஆகையால் நம்முடைய இருதயங்களும் இன்றைக்கு கலக்கத்தோடு தான் இன்றைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு வேதத்திலே நல்ல ஒரு அருமையான வாக்குத்தத்தம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். யோவேல் 2:26 தேவன் நமக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையே அதுதான். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா.
அல்லேலூயா. நாம் ஒரு நாள் வெட்கப்பட தேவன் விடமாட்டார், தேவன் அனுமதிக்க மாட்டார். ஆகையால் தான் தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே நான் மனுஷனை நம்பி அல்ல, நான் உன்னுடைய பராக்கிரமத்தை நம்பி அல்ல, நான் உன்னுடைய பலபலத்தை நம்பி அல்ல, என்னுடைய ஆஸ்தியை நம்பி அல்ல, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு நாளும் வெட்கமடையாதபடி செய்யும். அல்லேலூயா. நான் ஒரு நாளும் வெட்கமடையாதபடி செய்யும். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லையா. அல்லேலூயா. இந்த வார்த்தை இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்குத்தான் அவர் கொடுக்கிறார். இன்றைக்கும் இந்த நேரத்திலையும் கூட ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாய். இப்படி நடந்தா வெட்கப்பட்டுருவோமோ, இது நடந்தா நமக்கு இப்படி ஆயிடுமோ என்று சொல்லி நீ கலக்கத்தோடு தான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாய். இன்றைக்கும் சபையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களை பார்த்து, இருதயம் உடைக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு வந்திருக்கிற உங்களை பார்த்து, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறதாவது, என் ஜனமே நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய வெட்கப்பட ஒரு நாள் விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்குத்தான் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது, நம் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஜனம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக அவர் விட மாட்டார், அவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. அப்படி என்றால் நமக்கு சில காரியங்களிலே சில நாட்களிலே வெட்கம் வரவில்லையா, மற்றவர்களைப் போல பாடு நமக்கு வரவில்லையா? சிம்சோன் சொல்லுகிறான், அல்லேலூயா, ஒரு கழுதையின் தாடை எலும்பை கொண்டு அல்லேலூயா அவன் ஆயிரக்கணக்காரை வீழ்த்தினதுக்கு அப்புறம் அவன் தாகம் அடைகிறான். அவன் தாகம் அடைந்து தன் ஜீவன் போகும் மட்டும் அவன் தாகத்தோடு இருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறான், கர்த்தாவே அல்லேலூயா, இந்த பெலிஸ்தீயர்களுக்கு முன்பாக, இந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் விருத்த சேதனம் பண்ணாதவர்களுக்கு முன்பாக என் ஜீவன் மடிய வேண்டுமோ, என் ஜீவன் போக வேண்டுமோ, நான் வெட்கப்பட வேண்டுமோ, என் பெயர் அழிய வேண்டுமோ, என் கீர்த்தி மங்கி போக வேண்டுமோ என்று சொல்லி சிம்சோன் தேவனை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். ஆனால் கர்த்தர் அவனை விடவில்லை. அல்லேலூயா. பள்ளத்தாக்கிலிருந்து ஒரு நீரூற்றை எழும்ப பண்ணி அல்லேலூயா அவன் ஜீவன் தப்பி அவன் அல்லேலூயா உயிரோடு எழும்பி அவரை மகிமைப்படுத்தினான் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நமக்கு வெட்கம் வருகிறது. சில காலங்களிலே வெட்கப்படுகிறோம், சில காரியங்களிலே தோற்று போகிறோம், சில காரியங்களில் ஏமாற்றம் வருகிறது, சில காரியங்களில் நஷ்டப்படுகிறோம், சில காரியங்களில் அந்நியர்களை விட மிக கேவலமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்து விடுகிறது. அல்லேலூயா. இவைகளெல்லாம் நம்மளை வெட்கப்படுத்தி கூடி குறுகி போக பண்ணுகிற காரியமாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அப்படி என்றால் யார் வெட்கப்பட்டு போவார், யார் வெட்கப்பட்டு போக மாட்டார்? அல்லேலூயா. யார் வெட்கப்பட்டு போவார், யார் வெட்கப்பட்டு போக மாட்டார்? கர்த்தர் அவர்களை விட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, தென் பகுதியில் இருந்து ஒரு மனுஷர், ஒரு சகோதரர் அல்லேலூயா மிலிட்டரிக்காய் கடந்து சென்றார். அவர் தன்னுடைய மிலிட்டரி வேலையிலே அவர் இருக்கும்போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அல்லேலூயா ரட்சிக்கப்பட்டவராய் காணப்பட்டார். அவர் லீவுக்கு வீடுக்கு திரும்பும் போது அல்லேலூயா கர்த்தருடைய பிரசன்னத்தை அதிகமாய் சபைகளில் உணர்ந்ததுனால கட்டாயம் நான் ஞானஸ்தானம் எடுக்கணும் என்று சொல்லி சபையிலே போய் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார். ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய பெயரை மாற்றினார். தன்னுடைய பெயர் மாறப்பட்டது நிமித்தம் அல்லேலூயா திரும்ப லீவு முடிஞ்சு மிலிட்டரிக்கு போன உடனே தன்னுடைய பழைய பெயர்ல அல்ல, தன் மாற்றப்பட்ட புது பெயரில் அவருக்கு கடிதம் வர ஆரம்பித்தது. அவர்கள் வீட்டிலிருந்து போடுற கடிதமா இருக்கட்டும், அவர்கள் உறவினர்கள் போடுற கடிதமா இருக்கட்டும், அவர் மாற்றப்பட்ட புது பெயரிலே அல்லேலூயா அந்த கடிதம் வந்தது. அங்கே மிலிட்டரியில வேலைக்கு போனாலும் அங்கே இருக்கிற ஜனங்களிடத்திலே, அவங்க கூட வேலை செய்கிற இடத்துல எல்லோரிடத்திலையும் இயேசுவின் அன்பை குறித்து
குறித்து சொல்லிக்கொண்டே இருப்பார், இயேசுவை குறித்து பேசிக்கொண்டே இருப்பார். அந்த இயேசுவின் அன்பை குறித்து சொல்லுகிற காரியம் அவர்களுக்கு தாங்க முடியாதபடி சில மனிதர்கள், சில சத்துருக்கள் என்ன பண்ணினார்கள்? அவரை குறித்து குற்றம் சாட்ட தொடங்கினார்கள், அவரை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ண தொடங்கினார்கள். எப்படி இவன் பேர் மாற்றப்பட்டு கடிதம் வருகிறது, சம்திங் ராங், இவை ஏதோ மிலிட்டரி ரகசியங்களை, ராணுவத்தின் ரகசியங்கள் இவன் மூலமாய் வெளியே போகுதோ என்று சொல்லி அநேக குற்றச்சாட்டுகள் அவன் மேல் வந்தது. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, எந்த கடிதங்களோ அந்த மிலிட்டரிக்குள்ள தவறாய் நுழைய முடியாது. அதற்கென்று நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் அதை பிடிச்சு படிச்சுட்டு தான் அவர் தன்னுடைய யாருக்கு சொந்தமோ அவர்களிடத்தில் அதை கொடுப்பார்கள். அது வழக்கம். உள்ளிருந்து அனுப்புறதா இருந்தாலும் சரி, வெளியிலிருந்து வருத கடிதங்களா இருந்தாலும் சரி, இது அது மிலிட்டரிக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கட்டளை. ஆகையால் அப்படி இருந்தும் கூட இந்த சகோதரன் மேல ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு வைத்ததனால் அவர்கள் உன்னை என்கொயரிக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி மேலிடத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வந்தது. உன் மேல குறைகள் உண்டு, உன் மேல குற்றங்கள் உண்டு, ஆகையால் நீ கட்டாயம் என்கொயரிக்கு இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த இடத்துல நீ வரணும் என்று சொல்லி மேலிடத்திலிருந்து அவனுக்கு அறிவிப்பு வந்தது. அவன் கலக்கத்தோடு அந்த சகோதரன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வாசத்தோடு நோக்கி பார்த்தார். தெய்வ சமூகத்தை நோக்கி பார்த்த உடனே அந்த நாள் நெருங்கி அந்த என்கொயரிக்கு உள்ள போகிறார். உள்ள போகும்போது அந்த சத்துருக்களின் கூட்டங்கள் எல்லாம் நினைத்தார்கள், இனி முடிந்து போயிடுச்சு, இனி இவன் பெருமையாய் இயேசு அப்படி இயேசு நல்லவர் என்று பெருமை பாராட்ட முடியாது, இனி இவன் காலில் ஆட்ட முடிந்து போயிட்டது, இனி இவன் எழும்ப முடியாது, அவ்வளவுதான், ஏதோ ஒரு ரிமார்க், ஏதோ ஒரு பேச்சு, ஏதோ ஒரு காரியம் நடந்து குற்றம் வந்து இவனுக்கு சரியான தண்டனை வரும் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள். ஆனாலும் இவன் அந்த நாள் குறிக்கப்பட்ட நேரம் வந்த உடனே அவனுக்கு மேலதிகாரியிடத்திலே அந்த என்கொயரிக்கு உள்ள போகும்போது உள்ள நுழையும் போது பரிசுத்த ஆவியானவர் அவரை ஆட்கொண்டார். அல்லேலூயா. அவனுக்கு மேலதிகாரி அவர்களுக்கு என்கொயரி வைக்கும் போது அவர்கள் ஹிந்தியிலே பேசினார்கள். இவர் தென்பகுதியை சார்ந்தவர் என்று இவருக்கு அதிகம் படிப்பு ரொம்ப இல்லாததினால் அந்த அவர் தமிழே ஊர் நாட்டு தமிழ் பேசுவார்கள். ரொம்ப அந்த பேச்சு பழக்கம் இல்லாதனால சரளமா ஹிந்தி பேச வராது. ஆகையாலும் அங்க இருந்த அனுபவத்தினால ஒரு சில வார்த்தைகளை வைத்து அந்த ஜனங்களோடு பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த மேலதிகாரி அவர்கள் காலையில கம்ப்ளீட் பியூர் இந்தியில அவர்கள் பேசி அவரிடத்தில் கேள்வி கேட்கும் போது இந்த மனுஷன், இந்த சகோதரன் அவனையும் அறியாமல் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். என்ன பேசுறோம் என்ற வார்த்தைகள் தெரியல, ஆனால் ஏதோ ஆவியானவர் பேசுகிறார், அதற்கு அவர்கள் மௌனமா கேட்கிறார்கள் என்று அவர் நினைத்து பேசிக்கொண்டே இருந்தார். அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பேசினார், அவர் கொடுத்த என்கொயரிக்கெல்லாம் பேசினார். அடுத்து இயேசு என்கிற ஒரு வல்லமை, இயேசு என்பவர் எப்படி என் வாழ்க்கையில வந்தார், எப்படி என்னை சந்தித்தார், நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து வந்தேன், எப்படிப்பட்ட சுபாவம் உடையவனாய் இருந்தேன், என் வாழ்க்கையை எப்படி மாற்றினார் என்ற அழகான ஒரு குட்டி சுவிசேஷமாய் அந்த சாட்சியையும் சொல்லி முடித்தார். அதை முடித்த உடனே அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இயேசு என்கிற ஒரு மகா பெரிய சக்தி, ஒரு வல்லமை இவ்வளவு மாற்றத்தை கொடுக்க முடியுமா, இவ்வளவு பெரிய ஒரு மனுஷன், தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமா, இவன் வாழ்க்கை மாறி இருக்கிறதே, இவனுக்கு இவனிடத்துல எந்த குற்றத்தையும் நம்ம பார்க்கல காணல, இவன் வாழ்க்கையில் இவன் கடிதத்திலிருந்து எந்த தவறான காரியங்கள் போகல வரல, ஆகையால் இவனுக்கு இன்னும் மேலும் பொறுப்புகளை கொடுத்தாலும் அந்த இயேசு என்கிற சக்தியினால் இவன் உண்மையும் உத்தமமா இருப்பான் என்று சொல்லி அவர்கள் பேசி அவனை அனுப்பிவிட்டார்கள். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவன் வெளியே வரும்போது எல்லோருக்குள்ளேயும் அவர்கள் நினைத்தார்கள் முடிந்தது, இனி அவ்வளவுதான் என்று. சரியாய் 2 நாள் கழித்து ஒரு லெட்டர் வருகிறது. அவனுக்கு அந்த வேலையிலே உயர்வை கொடுத்து, ப்ரமோஷனை கொடுத்து, கர்த்தர் அவனை வெட்கப்படுத்த விடாதபடிக்கு தேவன் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் தம்முடைய பிள்ளைகளை, தமக்கென்று நிற்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடாத தேவன். அல்லேலூயா. எத்தனை குற்றச்சாட்சிகள் தானியேலுக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும், தரியு காலத்திலேயோ கோரேசுடைய காலத்திலேயோ தானியேலின் காரியம் ஜெயமாகவே இருந்தது.
ஹalleluya, ஹalleluya. உங்களை பின்தொடர்கிற சத்துரு எழும்பட்டும். உங்களை குற்றம் கண்டுபிடிக்க குறை சொல்லுகிற கூட்டங்கள் எழும்பட்டும். ஆனால் நீ கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் போது உன் காரியம் ஜெயமாக நடக்கும். உன் காரியங்கள் ஜெயமாக எடுக்க எழும்பும். கர்த்தர் எல்லாவற்றிலையும் ஜெயத்தை கொடுக்கார். ஆகையால் அந்த சகோதரனை அவர்கள் கர்த்தர் வெட்கப்பட ஒரு நாள் விடவே இல்லை, ஒரு நாள் விடவே இல்லை. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வெட்கப்பட விட மாட்டார். அவர் நமக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், ஏராளமான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மளை வெட்கப்பட விட மாட்டார். அப்படி இருந்தும் ஹல்லேலூயா சில காரியங்கள் நம் வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் நாமும் எத்தனையோ துரோகங்களை செய்தும் எத்தனையோ பாவங்களை செய்தும் கர்த்தர் நம்மளை பிள்ளை என்று சொல்லிக்கொள்ள அவர் வெட்கப்பட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 2 அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 2:11. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து, ஹல்லேலூயா, அவர் நம்மளை சகோதரர்கள் என்று சொல்லிக்கொள்ள அவர் வெட்கப்படாமல், ஹல்லேலூயா, நம்மளை எவ்வளவோ அக்கிரமங்கள் பாவங்கள் துரோகங்கள் செய்றோம். நீ என் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி என்னைக்காவது ஆண்டவர் நம்மளை தள்ளினது உண்டா? நம்மளை உதாசீனப்படுத்தினது உண்டா? நம்மளை ஏளனமாய் இழிவுபடுத்தினது உண்டா? இல்லை. எவ்வளோ காரியங்கள் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோம். சில கூட்டம் இயேசுவிடத்தில் வந்து பேசுகிறார்கள். யோவானுடைய சீசர்கள் அதிகமாய் உபவாசத்தோடு அவர்கள் உபவாசம் பண்ணுகிறார்களே, ஹல்லேலூயா, உம்முடைய சீசர்கள் அப்படி இல்லை என்று சொல்லும் போது, மணவாளன் இங்கு இருக்கும்போது அப்படி உபவாசம் தேவையில்லை அப்படின்னு தம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட விடாதபடிக்கு அவர் பேசுகிறார். சிலர் ஹல்லேலூயா மறுபடியும் சொல்லுகிறார்கள், யோவானுடைய சீசர்கள் கைகள் எல்லாம் சுத்தப்படுத்தி கொண்டு சாப்பிடுகிறார்களே, உம்முடைய சீசர்கள் அப்படி இல்லை என்று சொல்லும் போதும் கூட அவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, வெளியிலிருந்து உள்ள போகிறது ஒன்றும் தீட்டுப்படுத்தாது, உள்ளிருந்து வெளியே வருகிறது தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் அல்லவா என்று சொல்லி தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாள் விட்டு கொடுக்காதபடி, தம்முடைய சீசர்களை விட்டு கொடுக்காதபடி அவர் ஹல்லேலூயா அவர் பேசுகிறார். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவர் தம்முடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்ள அவர் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டார், ஒரு நாளும். எபிரேயர் 11 அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். எபிரேயர் 11:16. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. அல்லேலூயா. தேவன் அவர்களுடைய தேவன் என்று சொல்லிக்கொள்ள அவர் வெட்கப்படவே இல்லை. எவ்வளவு துரோகம் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் ரட்சித்த தேவனை மறுதலித்தது போல பேசினார்கள். அவர் இருதயத்தை நோகப்படுத்தினார்கள். ஆனாலும் இவர்கள் என் ஜனம் அல்லவா, இவர்கள் என் ஜனம், இவர்கள் என் பிள்ளை என்று சொல்லிக்கொள்ள அவர் ஒரு நாள் வெட்கப்படல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட்டி கொடுக்க போற யூதாசை குறித்து என் சிநேகிதனே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனையோ முறை ஜெபிக்காதபடி மறுதளிச்சு, எத்தனையோ முறை வேதத்தை கையில் எடுக்காதபடி வாரக்கணக்காய் மாதக்கணக்காய் ஊதாரியை போல சுற்றி திரிந்தோம். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஆலயத்தில் வந்து அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் வெட்கமில்லாமல் சொல்லுகிறோமே, அவர் முகத்தை உனக்கு மறைத்ததுண்டா? அவர் உன் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்காமல் இருந்தது உண்டா? எவ்வளவு பெரிய மகத்துவமான காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறாரே, அவைகளெல்லாம் மறந்து நன்றி கெட்டவர்களை போல சுத்துகிறோமே. அவர் மறுபடியும் அவரை நோக்கி கூப்பிடும் போது நீ என் பிள்ளை இல்லை என்று சொல்ல அவர் வெட்கப்பட்டது உண்டா? இல்லை. உன்னை பிள்ளை என்று சொல்லிக்கொள்ள அவர் வெட்கப்படுவதில்லை. ஆனால் இன்னைக்கு சில குடும்பங்கள்ல இருக்கிற காரியம், பிள்ளைகள் தன் பெற்றோர் என்று சொல்லிக்கொள்ள வெட்கப்படுறாங்க. கடந்த வாரத்தில் ஒரு சகோதரனை பார்த்தேன். நான் எங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை வீட்டுக்கு கூட்டு போக மாட்டேன், எங்க வீடு ரொம்ப லோ, எங்க அப்பா அம்மா ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் ரொம்ப ராயல், அதனால நான் கூட்டு போக மாட்டேன். வெட்கமா இல்லை?
கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி அவ்வளோ கிழிஞ்ச துணியை உடுத்து அப்படி உன்னை வளர்த்து தூக்கி நிறுத்தின போது நான் ஹல்லேலூயா வீட்டுக்கு கூட்டு போக மாட்டேன். பெற்றோர் என்று சொல்லிக்கொள்ள உனக்கு வெட்கமா இருக்கிறது இல்ல? தேவன் தம்முடைய பிள்ளை என்று சொல்லிக்கொள்ள அவர் வெட்கப்பட்டதில்லை, வெட்கப்பட்டதில்லை. இளைய குமாரனை பாருங்க, தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருதயத்தை உடைச்சி, தகப்பனுடைய இருதயத்தை உடைச்சி தன் ஆஸ்தியை பாதி எடுத்துக்கொண்டு ஹல்லேலூயா அவன் வெளியே போய் எல்லாவற்றையும் ஊதாரித்தனமாய் செலவழித்து ஒன்றுமில்லாமல் அவன் வீடு திரும்பும் போது, அவன் வாசல் அருகே வரும்போது ஓடி போய் என் பிள்ளையே என்று கட்டிக்கொண்ட தகப்பன் அல்லவா அவன்? என் பிள்ளையே என்று உன்னை கட்டிக்கொண்ட தகப்பன் அல்லவா? இன்றைக்கும் அவருக்கு விரோதமாய் தீங்கான காரியம், அவருக்கு பிடிக்காத காரியம், எத்தனையோ காரியங்களை செய்தோம். இன்றைக்கு தெய்வ சமூகத்தில் வந்து நிற்கும் போது உன்னை பிள்ளை இல்லை என்று சொல்ல அவர் ஒரு நாள் உன்னை விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் அவர் ஹல்லேலூயா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிற ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாள் அவர்களை வெட்கப்பட விட மாட்டார். இன்றைக்கு பிள்ளைங்க பெற்றோரை வெட்கப்படுத்துறாங்க. அருமையான ஒரு சாட்சி உள்ள ஒரு குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம். அந்த பிள்ளைகள் அருமையாய் கண்மணி போல தான் கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரியக்கூடாது என்று அவர்கள் வளர்த்தார்கள். ஹல்லேலூயா. வாலிப பிரயாசத்திலே வளர்ந்து ஹல்லேலூயா தவறான உறவுகளோடு லவ் பண்ணி ஓடிட்டு ஒரு பிள்ளை, அந்த தாயும் தகப்பனும் வெட்கப்பட்டார்கள். வெளியில வருகிறதுக்கு வெட்கப்பட்டார்கள், தெருவில் போகிறதுக்கு வெட்கப்பட்டார்கள், வீட்டுக்குள்ளே முடங்கினார்கள். அவர்களுக்கு அதை தாங்க முடியல. இன்னைக்கும் இப்படிப்பட்ட காரியம் குடும்பங்களுக்குள்ள நடக்கிறது. தேவனுடைய பிள்ளை இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியத்தை நீ சந்திச்சு கொண்டிருக்கிறார். வேதனைகளும் அவமானங்களும் நமக்கு நேரிட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது, என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை, என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. நீ கலங்கி கொண்டிருக்கிற காரியத்தில் நீ வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அவர் வெட்கப்பட்டு போக அவர் உன்னை விட மாட்டார், வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஆகையால் தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு சில காரியங்கள், சில சம்பவங்கள் நமக்கு இப்படிப்பட்ட காரியத்திலே நடந்து விடுகிறது. ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வெட்கப்பட விடமாட்டார். அல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகள் எப்ராயிமை குறித்து எவ்வளவோ குற்றச்சாட்டுகள், எவ்வளவோ பேச்சு வந்தது. கடைசியாய் ஆண்டவர்கிட்ட போய் எப்ராயிமை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? அவர் சொன்னார், எப்ராயிமின் சேஷ்டபுத்திரன், எப்ராயிமின் சேஷ்டபுத்திரன். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்படி மறப்பேன், எப்படி கைவிடுவேன் என்று சொன்னார். அவர் உன்னை ஒருபோது வெட்கப்பட விட மாட்டார், அவர் உன்னை வெட்கப்பட விட மாட்டார். யாக்கோபை குறித்து எவ்வளவு பேர் எவ்வளவு விமர்சனங்கள் கொண்டு வந்தாலும், எவ்வளோ அவன் அப்படிப்பட்டவன், ஏமாற்றுக்காரன், துரோகக்காரன் என்று சொல்லி யாக்கோபை குறித்து எவ்வளவு காரியங்கள் பேசப்பட்டாலும் அவர் சொல்லுகிறார், நான் யாக்கோபின் தேவன், நான் யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன். இந்த தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தமும் நம்மளை வெட்கப்படாதபடிக்கு அவர் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தலே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். யாக்கோபின் தேவன் நம் தேவன், யாக்கோபின் தேவன், யாக்கோபுக்கு உயர்ந்த அடைக்கலமான தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் யாக்கோபின் தேவன். யாக்கோபை ஒரு நாள் வெட்கப்பட விடவே இல்லை. அவனை யார்கிட்ட எந்த மனுஷன்டையும் விட்டு கொடுக்க விடவே இல்லை. அவர் அரணா இருந்தார். யாக்கோபே, உன் முகம் செத்து போவதில்லை என்று சொல்லி, நீ செத்த முகத்தோடு இருப்பதில்லை என்று சொல்லி யாக்கோபுக்கோடு அரணா இருந்த கர்த்தர் இன்றைக்கும் உங்களோடும் என்னோடும் அவர் அரணா இருப்பார். அவர் ஒரு புது பலனா இருப்பார். அவர் நம்மளை ஒரு நாள் விடாதவர், அவர் ஒரு நாளும் கைவிடாத தேவன், ஒரு நாள் நம்மளை விட்டு விலகி போகாத தேவன் தான் நம் தேவனாகிய கர்த்தர். ஆகையால் தான் என் ஜனம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா,
அல்லேலூயா. என் ஜனம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு பிரியமான தெய்வ பிள்ளையே, எவ்வளவோ வார்த்தைகள், எத்தனையோ முறை நம்மளை அழகாய் வெட்கப்பட விடாதபடி தேவன் நம்மளை தூக்கி எடுத்து சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். எந்த மனுஷர்களுக்கு மத்தியில, சத்துருகளுக்கு மத்தியில நம்மளை சுமந்து கொண்டு வந்தார். யூத ஜனங்கள் வேலையில வெட்கப்படுத்தணும், யூத ஜனங்களை அழிச்சு போடணும் அப்படின்னு திட்டமிட்டார்கள். எஸ்தர் ராஜாத்தையும் மொர்தெகாவும் சேர்ந்து தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். யூதர்களை கொன்று தீர்க்கணும் என்று சொல்லப்பட்ட அதே நாளிலே தானே காரியம் மாறுதலாய் முடிய பண்ணினார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் தலையை உயர்த்தினார். தமது ஜனத்துக்கு வர வேண்டிய நிந்தையை தடுத்தார். அதை முற்றிலுமாய் அதை யார் உண்டாக்க நினைத்தாரோ அவர்கள் மடியிலே தள்ளி போட்டார். கர்த்தருக்கு பிரியமான தெய்வ பிள்ளையே, உங்களுக்கு வெட்கத்தை உடுத்த வேண்டும், நீ அவமானப்பட வேண்டும், நீ நிந்திக்கப்பட வேண்டும். எவர்கள் திட்டம் தீட்டினார்களோ அவர்கள் மடியிலேயே அது போய் விழும். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. உங்களுக்கு விரோதமாய் பள்ளம் தோண்டின மனிதர்கள் அப்படிப்பட்ட நிந்தைகளை சந்திப்பார்கள், அவமானத்தை சந்திப்பார்கள். வெட்கம் அவர்களுக்குரியது. அல்லேலூயா. என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டார். நீங்க பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம். எந்த காரியத்தை குறித்து இன்னைக்கு கலக்கத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு என்ன சொல்லுவது தெரியாதபடி திகைச்சு போய் நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆகையால் தான் ஆவியானவர் மறுபடியும் மறுபடியும் உனக்கு சொல்லுகிறார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டார். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள், அப்படிப்பட்ட மகிமையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்தும் அல்லேலூயா, சிலர் சில காலம், சில நாட்கள் வெட்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த வெட்கம் எப்படி ஆகிலும் நமக்கு வருகிறது. யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே மரித்த பின்பு யோசுவா தன் கலங்கி கொண்டிருந்தான். அப்படி இஸ்ரவேலை நடத்தத்தக்க அந்த மகா பெரிய கனமான ஒரு பொறுப்பு யோசுவா மேல வந்ததினால யோசுவா ஒரு கலக்கத்தோடும் திகையோடும் கலங்கி கொண்டிருந்தான். அல்லேலூயா. யோசித்து அவன் புலம்பிக் கொண்டிருந்த போது கர்த்தர் அல்லேலூயா யோசுவாவோடு பேசுகிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு எப்படி இருந்தேனோ அப்படியே உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. யோசுவாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்துவம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லையா? அது மாத்திரமல்ல, அதோடு தொடர்ந்து 2-3 முறை அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். யோசுவாவே, நீ பலன் கொண்டு நீ திடமனதாயிரு. அல்லேலூயா. அப்படி அவ்வளவு அருமையாய், அவ்வளவு அழகாய் தம்முடைய பிள்ளையாகிய யோசுவாவோடு அவர் பேசிக்கொண்டு யோசுவாவை திடப்படுத்தி அந்த பொறுப்பிலே அவன் தொடர்ந்து பயணம் செய்ய கர்த்தர் அவனை பலப்படுத்தினார், அவனோடு பேசினார். மோசையோடு எப்படி இருந்தார் என்பது யோசுவாவுக்கு நல்லா தெரியும். மோசையோடு எப்படி இருந்தார் என்று யோசுவாவுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. யோசுவா மோசையோடு முகமுகமாய் பேசினார், மோசையோடு இருந்து யுத்தங்களை நடப்பித்தார், மகா பெரிய காரியங்கள் எல்லாம் செய்தார். தம்முடைய ஜனத்தின் அடிமைத்தனத்தை முறித்து அவர் கொண்டு வந்தார் என்கிற எல்லா காரியத்தையும் அறிந்த யோசுவா கலக்கத்தோடு இருக்கும் போதுதான் கர்த்தர் பேசுகிறார், நான் மோசையோடு இருந்ததை போல உன்னோடு கூட இருப்பேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இப்படிப்பட்ட வார்த்தைகள், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்ற யோசுவா 6ஆம் அதிகாரத்திலே தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு, அல்லேலூயா, யோசுவா 7ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம், யோசுவா 7:6 தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு அவன் அழுகிறதை பார்க்கிறோம். வாசிங்க. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து
தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட மகிமையான வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், தேவ மனுஷன் புலம்பி அழுகிறான். வெட்கம் வந்தது, அவமானம் வந்தது, ஐயோ ஜெயம் எடுக்க முடியல என்று தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் தலையிலே புழுதியை அள்ளி போட்டுக்கொண்டு, ஐயோ நீர் மோசையோடு இருந்ததை போல என்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னீரே, இல்லையே, ஏன் எனக்கு இந்த அவமானம், ஏன் எனக்கு இந்த வெட்கம் வந்தது என்று சொல்லி யோசுவா கலங்கி பருக வைக்கிறான். அல்லேலூயா. அவன் வெட்கப்படுகிறான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியங்களை ஜெயம் எடுக்கிற யோசுவாவுக்கு இந்த சின்ன பட்டணமாகிய இந்த ஆயி பட்டணத்தில் ஒரு மகா பெரிய ஒரு தோல்வி வருகிறது. மகா பெரிய காரியம் யோசுவாவின் வாழ்க்கையில் நடந்ததினால அவன் அந்த வெட்கம் தாங்க முடியாதபடி தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு தேவ சமூகத்தில் அழுது கொண்டு இருக்கிறான். இன்றைக்கும் சில காரியம் நடக்கும் போது, சில காரியம் சம்பவிக்கும் போது என்ன செய்வது ஏது செய்வது தெரியாதபடிக்கு நாம் இன்னைக்கு புலம்புகிறோம். சில மனுஷர்கள் வீட்டிலே துக்கம், வேதனை, கலக்கம் வரும்போது அவங்க என்ன பேசுறாங்கன்னே தெரியாது. என்ன அவங்க பேசுறாங்க நிதானமாய் இல்லாதபடி புலம்புவார்கள். துக்கம் மகா பெரிய கொடியது, உபத்திரவம் ஞானியையும் பைத்தியமாய் மாற்றுமாம். வேதம் சொல்லுகிறது, உபத்திரவம் ஞானியை கூட பைத்தியமாய் மாற்றிடும். அவ்வளவு கொடிய நெருக்கம். ஆகையால் இன்னைக்கு அப்படிப்பட்ட நெருக்கத்திலே கடந்திருந்ததாலும் சரி, ஆனால் கர்த்தர் யோசுவாவோடு இடைப்பட்டு, அல்லேலூயா, அந்த 10 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டப்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. அல்லேலூயா. எதற்கு வெட்கம் வருகிறது? எதற்கு இன்னைக்கு வெட்கத்தையும் அவமானம் நமக்கு வருகிறது? இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். பாவத்தின் நிமித்தம் வெட்கம் வரும். அல்லேலூயா. பாவத்தின் நிமித்தம், அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, அவர்களின் கட்டளையும் உடன்படிக்கையும் மீறினார்கள். கர்த்தருடைய வார்த்தையை மீறும்போது உனக்கு வெட்கம் வரும். நீ வெட்கப்படுவாய். வெட்கப்பட்டுதான் நிற்க முடியும். பாவத்தோடும் அநியாயத்தோடும் சாபத்தீடானது உன் கையில இருக்கும் போது, பொல்லாங்கு உன் வாழ்க்கையில இருக்கும் போது, எந்த சத்துருவையும் நீ ஜெயிக்க முடியாது. எந்த காரியத்தை மேற்கொள்ள முடியாது. எந்த மனுஷனுக்கு முன்பாக நீ ஜெயம் எடுத்து விடலாம் என்று சொல்லி ஒரு காலம் கனவு காண்காதே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், பாவம் செய்தார்கள், என் வார்த்தையை, என் உடன்படிக்கையை அவர்கள் மீறினார்கள். சாபத்தீட்டானது அவர்களிடத்திலே உள்ளது. சாபத்தீட்டான காரியம் உன் வீட்டுக்குள்ள இருக்குதா? தேவனுக்கு பிரியமில்லாத உன் வீட்டுக்குள்ள வந்துருச்சா? கர்த்தருடைய வார்த்தையை மீறுறமா? பாவம் வாழ்க்கையில வந்துட்டா வெட்கம் வரும், வேதனை வரும், துக்கம் வரும். சாபத்தீட்டானது அவர் நடுவிலிருந்து நீக்க வேணும். மற்றவங்க பொருளுக்கு வஞ்சித்து ஏமாற்றுகிறோமா? மற்றவங்க பொருளுக்காக ஆசைப்பட்டு, அல்லேலூயா, அதிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நடப்பிக்கிறோமா? வெட்கம் வரும், வேதனை வரும். யுத்தம்ங்கிறது, அல்லேலூயா, ஒரு மனதோடு செஞ்சாதான் யுத்தம் செய்ய முடியும், ஒரு ஜெயம் எடுக்க முடியும். அதுல ஒருத்தருக்கு, 2 பேருக்கு, 3 பேருக்கு அதுல ஒரு மனம் இல்லாவிட்டாலும், ஒருத்தர் அதை ஒரு மனதை கெடுத்தாலும் யுத்தம் அதில் நடக்காது, தோல்வி வரும். அப்போ அந்த ஒரு மனதோடு ஒரு குடும்பம் இருக்கும்போது நீங்கள் எல்லாவற்றிலையும் நாம் ஜெயம் எடுக்க முடியும். எல்லாவற்றிலையும் ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. பாவம் உள்ளே வரக்கூடாது. யோபு அதுக்குத்தான் தன் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று அவன் பழி செலுத்த போகிறான். இன்றைக்கும் நம் குடும்பத்துக்குள்ள பாவம் வந்திருக்கிறதா? சாபத்தீட்டானது உள்ள வந்திருக்கிறதா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் உள்ள வந்திருக்கிறதா? அல்லேலூயா. மற்றவர்களுடைய இச்சையான பொருட்கள் உள்ள வந்திருக்கிறதா? யோசித்து பார். ஆவியானவர் உனக்கு நினைப்பூட்டுகிற காரியத்தை இன்றைக்கு அறிக்கை பண்ணி விட்டுவிடும் போது, அல்லேலூயா, எப்படி இந்த யோசுவாவுக்கு கர்த்தர் அவரோடு பேசி
ஒரு சுத்திகரிப்பு நடக்குது. அந்த சுத்திகரிப்பில் அவன் கல்லறிந்து அவன் கொல்லப்படும் போது, சத்துரு அல்லேலூயா கொல்லப்படும் போது, சாபத்தீட்டை வஞ்சித்துகிறவன் அகற்றப்படும் போது, அல்லேலூயா அதற்கு பின்பு யோசுவா ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடி அவன் யுத்தங்களை நடப்பித்து மகிமையாய் தன் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருந்தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவன் வெட்கப்பட்டதாக போடவே இல்லை. அவன் தோற்று போகல. இன்றைக்கு சாபத்தீட்டான காரியம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அநியாய சம்பாத்தியம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா அநியாய பொருட்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. மற்றவர்கள் பொருட்கள் வஞ்சிக்கிறது இருக்கக்கூடாது. பாவம் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அல்ல சாபத்தீட்டான எந்த காரியமோ உன் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. அது வரும்போது வெட்கம் வரும், வெட்கம் வரும், வெட்கப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள். ஆகையால் யோசுவா வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு அழுதான். ஆனால் கர்த்தர் அதை வெளிப்படுத்தும் போது, அல்லது அதுக்கு ஒரு சுத்திகரிப்பு வைத்து அதை அகற்றப்படும் போது, அதற்கு பின்பு யோசுவா ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனமே, நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை வெட்கப்பட அவர் ஒரு நாளும் அல்லேலூயா விடமாட்டார். அல்லேலூயா. அடுத்து வெட்கம் நமக்கு எப்படி வருகிறது? எப்படி நம் வெட்கத்தை அனுபவிக்கிறோம்? எப்படி விதமான சூழ்நிலையிலே நாம் வெட்கப்படுகிறோம்? என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். என்னாகமம் 12:14 வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவள் என்றார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் மோசேயை நோக்கி, அல்லேலூயா, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அல்லேலூயா. இது மீரியாமை குறித்து அல்லேலூயா சொல்லப்பட்டிருக்கிறது. மீரியாம் என்கிற ஒரு மனுஷி அவள் சாதாரணமானவர் அல்ல. அவள் ஒரு தீர்க்கதரிசி என்று வேதம் சொல்லியிருக்கிறது. மீரியாம் என்கிற மோசையுடைய ஒரு சகோதரி. மோசையுடைய சகோதரி இந்த மீரியாம் அவ்வளவு ஹல்லேலூயா ஹல்லேலூயா துரோகம் பண்ணினவள் அல்ல. அவள் தேவனுக்கு பிரியமாகத்தான் தன் வாழ்க்கையை நடந்து கொண்டிருந்தாள். இன்றைக்கும் கர்த்தர் ஹல்லேலூயா வேதத்தை தூக்கி ஜெபிக்கிறோம், அந்நிய பாஷை பேசுறோம், அபிஷேகத்துல நிரம்புறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். ஆனாலும் சில காரியத்திலே வெட்கப்படுகிறோம், தடுமாற்றம் அடைகிறோம். சில காரியங்களிலே நாம் வெட்கத்தை அனுபவிக்கிறோம். ஹல்லேலூயா போராட்டங்கள் வருகிறது. ஏனென்றால் இந்த மீரியாம் கர்த்தருக்கு பிரியமானவள் தான். அவள் தேவனுக்கென்று வைராக்கியமாய் நின்றவள் தான். அல்லேலூயா. மோசையுடைய சகோதரி. இந்த சகோதரி தன் சிறு வயது மோசே அல்லேலூயா சிறு வயது பிறந்திருக்கும் போதே அவனை கொன்றுவிட வேண்டும் என்று அரச கட்டளை வந்த போதும் கூட தன் சகோதரனை கொன்றுவிடக் கூடாது, தன் சகோதரன் மரித்து போக கூடாது என்று சொல்லி தன் தாயோடு சேர்ந்து அந்த நாணல் பெட்டிக்குள்ளே குழந்தையை வைத்து தாயும் அல்லேலூயா இந்த மீரியாமும் வந்து அந்த மோசையை அந்த நதியிலே விடுகிறார்கள். தாய் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஐயோ இந்த பிள்ளைக்கு என்ன சம்பவிக்குமோ அதை என் கண்களால் பார்க்க முடியாது என்று சொல்லி அவள் கலங்கி மோசையின் தாய் வீடு திரும்பினாள். ஆனால் இந்த சகோதரியாகிய மீரியாம் ஐயோ என் சகோதரன், ஐயோ என் தமையன் எப்படி இருக்கிறான் என்று சொல்லி அவள் இவனுக்கு என்ன சம்பவிக்குமோ என்று கலக்கத்தோடு கரிசனையோடு அல்லேலூயா அதை கவனித்துக் கொண்டே இருந்தாள். அல்லேலூயா சம்பவித்த பின்பு பார்வோனுடைய குமாரத்தை அவள் எடுத்துக்கொண்ட பின்பு அல்லேலூயா அவள் திரும்ப போகிறாள். கர்த்தர் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, அவள் வளர்ந்து வருகிறார். எகிப்தை விட்டு போகிறார். எகிப்தை விட்டு போகும்போது வனாந்திரத்தில் எல்லாம் கர்த்தர் அவர் கரத்தில் எடுத்து மகிமையாய் அவளை பயன்படுத்தினார். அவள் தீர்க்கதரிசியாய் மாறினாள். வனாந்திரத்திலே செங்கடலை பிளந்த போது அவள் தம்புருவை எடுத்து கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று அவள் ஆட்பரித்து கெம்பீரித்து பாடின இதே மீரியாம் அல்லேலூயா கர்த்தருடைய மகிமையை சுமந்து கர்த்தருடைய மகிமையை விவரித்து பாடி ஆட்பரித்த இதே மீரியாம் இன்றைக்கு காரி துப்பப்பட்டவளாய் அல்லேலூயா பாளையத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டவளாய் வெட்கத்தோடு அவள் பாளையத்துக்கு புறம்பே போனாள். வெட்கத்தோடு அவள் பாளையத்துக்கு புறம்பே இருந்தாள். நடந்தது என்ன? எதற்காக அவளுக்கு இந்த வெட்கம்?
அவள் தீர்க்கதரிசி, அவளுக்கு ஜெபிக்க தெரியும், கர்த்தரை இன்னார் என்று தெரியும், கர்த்தருடைய மகிமையை தெரியும். அவள் ஆலய சபை கூடுதலுக்கு வந்திருப்பா, அவள் ஆராதனை கலந்திருப்பா. அதே போல நாமும் இன்றைக்கு சபையில் இருக்கிறோம், சத்தியத்தை கேட்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறோம். ஆனாலும் நமக்கு வெட்க வர காரணம் என்ன? என்னாகமம் 12 அந்த 1-2 வாசிங்க பார்க்கலாம். 12:1-2. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரே, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். அல்லேலூயா. கர்த்தர் மோசையை கொண்டுதான் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசலையா? எங்களை கொண்டு பேசலையா? அந்த எத்தியோப்பியா ஸ்திரீயை அவன் விவாகம் எப்படி பண்ணலாம்? இதெல்லாம் இந்த கதெல்லாம் அங்க ஓடுது. அல்லேலூயா. எத்தனை வருஷம் கழிஞ்சு, சுமார் 40 வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியத்தை, அல்லேலூயா, நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு அல்லேலூயா 40 வருஷம் கழிஞ்சு எகிப்திலிருந்து அவன் புறப்பட்டு எகிப்துக்கு திரும்ப போய் இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிக் கொண்டு அல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட்டு ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் ரட்சித்து ஜனங்களோடு கர்த்தரோடு அவன் முகமுகமாய் பேசுகிற இந்த வேளையில் கர்த்தர் மோசையை நட்சத்திரத்தை போல ஜொலிக்க பண்ணி கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் மோசை அல்லாமல் அங்கு ஒரு காரியமும் நடக்கவே நடக்காது. மோசையை கொண்டுதான் கர்த்தர் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். மோசையை கொண்டுதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. மோசை மூலமாகத்தான் கர்த்தர் நமக்கு வார்த்தையை கொடுக்கிறார் என்கிறதை எல்லாவற்றையும் அறிந்த மீரியாம் 40 வருஷ கதையை திரும்ப பேசுகிறார். ஏன்? கர்த்தருக்கு தெரியாதா? அவன் எத்தியோப்பிய ஸ்திரீயை விவாகம் பண்ணினது, சிபோராலை விவாகம் பண்ணினது கர்த்தருக்கு தெரியாதா? அவன் எகிப்திலே ஒரு எகிப்தியனை கொன்று போட்டது கர்த்தருக்கு தெரியாதா? அவன் மிகப்பெரிய கோபக்காரன் என்பது கர்த்தருக்கு தெரியாதா? இவைகளெல்லாம் அவர் மறந்து அவனை மன்னித்து அவனோடு தேவனோடு ஒப்புரவானதுக்கு அப்புறம் அவர் அவனை கொண்டு மகிமையாய் பயன்படுத்தும் போது நீ மறந்த கதையை, கர்த்தர் மறந்த கதையை, கர்த்தர் மன்னித்த கதையை நீ திரும்ப எடுத்து பேசுறியே, அப்பொழுது உனக்கு வெட்கம் வராதா? எப்படி வராம இருக்கும்? அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர் நாம் பண்ணுகிற தவறு என்ன? கர்த்தர் மன்னித்த மறந்த கதையை திரும்ப எடுத்துக்கின்றோம், திரும்ப பேசுறோம். உன் கதை தெரியாதா? உன் பொழப்பு தெரியாதா? உன்னை பத்தி தெரியாதா? அன்னைக்கு நீ இப்படி பண்ணினியே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பேதுரு மறுதலிக்கிறான், ஆனால் திரும்ப தேவனோடு ஒப்புரவாகிறான். அல்லேலூயா. தேவனோடு ஒப்புரவாகிறான். மனுஷனுடைய வாழ்க்கையில தடுமாற்றம் வருது, ஆனால் அது சுத்திகரிப்பிலையும் தேவனோடு ஒப்புரவாகும் போது அவர் மறந்து அவர் அதை மன்னித்து விடுகிறார். ஆனால் ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமா இருந்தாலும் சரி, ஏதோ என்றைக்கோ ஒரு நடந்த காரியத்தை குறித்து திரும்ப 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 பேசுறது தவறு. அல்லேலூயா. திரும்ப திரும்ப பேசுறது தவறு. தேவனுடைய தாசனாகிய மோசையை குறித்து பேசுனதின் நிமித்தம் கர்த்தர் கோபம் உண்டார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையை பத்தி பேசாதீங்க. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையை பத்தி வீடுகளில பேசாதீங்க, குடும்பங்களில பேசாதீங்க. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உன்னை காயப்படுத்துறதுக்காக, உன்னை வேதனைப்படுத்துறதுக்காக நான் சொல்லல. நீ வெட்கப்படக்கூடாதபடிக்குத்தான் இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ வெட்கப்பட்டு போய்விடக் கூடாது என்கிறதுக்காக பேசுகிறார். பழைய காரியத்தை குறித்து பேசுறது, முடிஞ்சு போன காரியத்தை குறித்து பேசுறது, இப்ப அவன் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறான், கர்த்தர் அவனோடு பேசுகிறாரே என்று அதை மறந்து பழைய காரியம், முந்தின காரியம், கர்த்தர் மறந்த காரியம், அவர் மன்னித்த காரியத்தை குறித்து பேசுகிறதுக்கு நீ யார்? தாவீது சொல்லுகிறான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல என் கை போடக்கூடாது. அவ்வளோ பெரிய சத்துரு, அவ்வளோ பெரிய விரோதி. ஆனாலும் சவுல் மரித்த பின்பு சவுலை அடக்கம் பண்ணின மனுஷர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள், உங்கள் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு இருதயம்,
கர்த்தர் மறந்து மன்னித்த காரியத்தை வீடுகளிலே தேவையில்லாம ஹல்லேலூயா என்ன வந்ததுன்னு வள்ளி வீசாதீங்க. ஒருவேளை நம்முடைய வெட்கத்துக்கு காரணம் அதுவா இருக்கலாம். கர்த்தர் மறந்து மன்னித்த காரியம், பழைய காரியம், அவர் ஒதுக்கின காரியத்தை திரும்ப திரும்ப நீ கையில எடுக்கும் போது அதே வெட்கத்துக்குள்ளே நீ வருவாய். நீ எவ்வளவு பெரிய ஸ்தானத்துல உயர்ந்திருந்தாலும் அவர் மறந்து மன்னித்ததை திரும்பவும் கையில எடுக்காத. அந்த சாப தீட்டானது உன் வாயில வரக்கூடாது. பழைய காரியத்தை பேசுறது. ஒரு ஊர்ல ஒரு முனிவர், ஒரு குருவும் ஒரு சிஷியன் இருந்தாங்களாம். அந்த குருவும் ஒரு சிஷியனும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டே இருக்காங்க. நடுவுல ஒரு குறுக்க ஒரு ஆறு போகுது. இப்ப என்ன செய்யணும்? இந்த ஆறை கடக்கணும். அந்த ஆறை அவங்க கடந்து போகணும். அப்போ எப்படி கடக்கலாம்? இந்த சைடு தண்ணி கம்மி. அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு வாலிப பெண் வந்து, நானும் இந்த ஆறை கடக்கணும், எனக்கு பயமா இருக்கு, எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி குருவட்ட கேட்கும்போது அவர் அதுக்கு வாயை திறக்கல, மௌனமா இருந்தார். அது சத்தத்தை காதலையே வாங்கல. அவர் என்ன பண்ணினார்? சரசரன்னு இறங்கி தண்ணியில நடக்க ஆரம்பிச்சார். இந்த சிஷியன் என்ன பண்ணினான்? இந்த ஸ்திரீ கேட்கறதுனால அவளை தூக்கி வேகமா நடந்து அவளை கரையில விட்டான். கரையில விட்டுட்டு அவ ஒரு பக்கம் போயிட்டான். ஆனா இது குரு போன பக்கம் இவனும் குருவோடு நடந்து பேசிக்கிட்டே போகிறான். ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த குருக்கு இந்த சம்பவம் அவர் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கு. அவரை ஹல்லேலூயா வாதிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அப்ப அந்த குரு கேட்கிறார், ஹல்லேலூயா, அந்த ஸ்திரீயை, அந்த வாலிப பெண்ணை நீ எப்படி தூக்கலாம்? எப்படி நீ தூக்கிட்டு கரையில இருந்து விடலாம்? அப்பொழுது அந்த சிஷியன் சொல்லுகிறார், குருவே, நான் அவளை அப்பவே இறக்கி விட்டுட்டேன். அவ பக்கம் போயிட்டான். நீர்தான் ஹல்லேலூயா 2 கிலோமீட்டர் தூரம் அவளை சுமந்துகிட்டே வந்திருக்கிறீங்க. நான் அவளை அப்பவே ஆற்றுக்கிட்ட இறக்கி விட்டுட்டேன். ஆனா நீர்தான் 2 கிலோமீட்டர் தூரம் அவளை சுமந்துகிட்டே வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பழைய காரியத்தை நீ சுமந்துகிட்டே வர்ற. இதனால யாரு வெட்கப்பட வேண்டியதா இருக்கிறது? கர்த்தர் மறந்தத மன்னித்தத ஒரு சிந்தையில சுமந்துகிட்டே வருகிறார். நல்லா கவனிங்க. இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியே போனார்கள். ஆனால் எகிப்தின் சிந்தையை விட்டு அவர்கள் வெளியே போகல. அதனால தான் அவர்கள் வெட்கப்பட்டார்கள். அவர்களுக்கு நஷ்டம் வந்தது, அவர்களுக்கு இழப்பு வந்தது, அவர்கள் வேதனையை சந்தித்து வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எகிப்தை விட்டு வந்துட்டேன்னு சொல்ற, ஆனா எகிப்தின் சிந்தை உன்னை விட்டு போகல. அதையே பேசுகிற, அதையே சொல்ற, அதையே புலம்பிக்கிட்டு இருக்கிற. அந்த சிசையன் சொல்றான், அவளே அப்பனே இறக்கி விட்டுட்டேன். ஆனா 2 கிலோமீட்டர் தூரம் நீர் அதை சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் அதை சுமந்து கொண்டு இருக்கிறோம்? கர்த்தர் மறந்தது மன்னித்த காரியத்தை சுமந்து கொண்டு வரும்போது வெட்கம் வரும், வேதனை வரும், இக்கட்டான சூழ்நிலை சந்திக்க வேண்டியது வரும். மீறி பேசுகிறது, தேவனுடைய பிள்ளைகளை பேசுகிறது, ஊழியர்களை பேசுகிறது, கர்த்தரை அவமதிக்கிறது. இப்படிப்பட்ட காரியத்தை விட்டு நாம் விலகும் போது நம் வீடு சமாதான தாபரமாய் ஹல்லேலூயா ஜெயங்கொள்ளுகிற வீடாய் நாம் ஹல்லேலூயா மாறுவோம். அதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா, என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று நமக்கு அவர் இன்னைக்கு சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு எந்த காரியம் நம்மிடத்தில் இருக்கிறது? நம்மளை வெட்கப்படுத்துகிற எந்த காரியம் நம்மிடத்தில் காணப்படுகிறது? சாபத்தீட்டான காரியமா? கர்த்தருக்கு விரோதமான பாவமா? இல்லை அவருடைய கட்டளையும் அவருடைய உடன்படிக்கையை மீறுகிறோமா? எப்படிப்பட்ட காரியம்? இல்லை என்றால் கர்த்தர் மறந்தது, அவர் மன்னித்ததை திரும்ப எடுத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, யாரும் கேட்பாங்களோ இல்லையோ அப்படின்னு வகை போல பேசி தூத்தி திரிகிறார். தூத்தி திரிகிறதுனால உனக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது? மற்றவர்களை நீ குறை சொல்லி தூத்துறதுனால நீ எண்ணத்தை மூட்டை மூட்டையா அள்ளிட்டு போற. ஒண்ணு அல்ல முடியாது. வெக்க வந்ததுதான் மிச்சம், வேதனை நடந்ததுதான் முடிச்சோம். வீட்டுக்குள்ள இன்னும் ஒரு காரியம் நடக்கல. அவமானம், வேதனை, துக்கம்
இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். சாபத்தீட்டானது என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாது என் குடும்பத்துக்குள் இருக்கக்கூடாது. கர்த்தர் மறந்து மன்னித்த காரியத்தை நான் திரும்ப எடுத்து பேசக்கூடாது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளை ஒரு தீர்மானம் எடுப்போம். கடைசியா எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். எஸ்ரா 9:7. எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்துக்கு உள்ளாயிருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டோம். அல்லேலூயா. எஸ்ரா தேறின வேத பாரகன் சொல்லுகிறார், அல்லேலூயா, வெட்கத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டோம். இன்னைக்கு வெட்கத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது எதற்காக? எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய பிதாக்களின் பாவங்கள், அநியாயங்கள், பெரிய குற்றச்சாட்டுகள், இவைகள் எல்லாவற்றினால நம்ம வெட்கத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டோம். மறுபடியும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களின் நாட்களுக்கு முன்பு இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்துக்கு உள்ளாயிருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமோ நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டோம். அல்லேலூயா. என்றென்றைக்கு எப்பெல்லாம் தேவனுக்கு விரோதமான பாவம் உள்ள வருதோ, அவருடைய கட்டளைகளை உடன்படிக்கைகளை மீறுகிறார்களோ, அப்பொழுது வெட்கத்துக்கு உட்கொடுக்கப்பட்டவர்களாய், வெட்கத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் மாறுகிறோம். வெட்கத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய். தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஏன் எனக்கு இந்த வெட்கம் வந்தது? ஏன் எனக்கு இந்த அவமானம் வந்தது? ஏன் எனக்கு இந்த நெருக்கம் நேரிட்டது? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சம்பவம் வந்தது என்று சொல்லி நீ கலக்கத்தோடு இருக்கிறாயா? நம்முடைய அக்கிரமங்களை ஒப்புக்கொடு, நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொடு. அல்லது நம் அக்கிரமங்களின் நிமித்தம், பாவத்தின் நிமித்தம், மீறுதலின் நிமித்தம் வெட்கத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் மாறுகிறோம். இவைகள் மாறணும். இன்றைக்கு தீர்மானம் எடுப்போம். நம்ம எல்லோரும் கண்களை மூடி இன்றைக்கு தீர்மானம் எடுப்போம்.